அன்பு சொந்தக்காரர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரிக்க வேண்டும்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான எடப்பாடி ஆட்சியை ஏன் மீண்டும் மலரச் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வீடியோ. அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கியுள்ளார்கள். பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, குழந்தைகள் பள்ளி சென்று வர ஆண்டுதோறும் இலவச சைக்கிள், லேப்டாப் வழங்கி அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்புக்கு உதவியாக இருந்தார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஆண்டு காலமாக உங்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. இந்த கடைசி 5வது ஆண்டில் உதவித்தொகை கொடுத்தோம்னா, லேப்டாப் கொடுத்தோம்னா மக்கள்லாம் நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு இந்த ஜனங்களை ஏமாத்துறதுக்காக பல நாடகங்களை நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த கூப்பன் அப்படின்றதெல்லாம் சும்மா வெறும் கண் துடைப்பு தான். எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தார்னா ஒரு ரேஷன் கார்டு தவறாமல், அதாவது தகுதி அடிப்படையில் அந்த மாதிரிலாம் இவர் புறக்கணிக்க மாட்டார். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ரூபாய் 10,000 உதவித்தொகையை வழங்க உள்ளார்கள். விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி செய்ய இருக்கிறார்கள். குடும்பந்தோறும் ரூபாய் 2,000 மகளிர் உரிமை தொகையாக வழங்க உள்ளார்கள். அதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு. மாம்பழம் சின்னத்தில் உள்ளவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும், தாமரை சின்னத்திலும், இரட்டை இலை சின்னத்திலும் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர்களை வெற்றியடச் செய்தால் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2 வயது குழந்தைகள் முதல் 60 வயது மூதாட்டி வரை இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை, கற்பழிப்பு, கொள்ளை தவிர வேறு எந்த நிகழ்வும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் திமுக ஆட்சியில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அகற்றி அதிமுக தலைமையிலான எடப்பாடியார் ஆட்சியை மலரச் செய்ய அனைவரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மத்தியிலே இன்று பிரைம் மினிஸ்டராக உள்ளார். அவர் 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி கொடுக்க உள்ளார்கள். கிராமங்களுக்கு விவசாய உதவித்தொகை ரூபாய் 6,000 வருடந்தோறும் வழங்கி கொண்டிருந்த உதவித்தொகை ரூபாய் 9,000 உயர்த்தி கொடுக்க உள்ளார்கள். மத்தியிலே நரேந்திர மோடிஜி அவர்களோடு இணக்கமாக செயல்பட்டு இங்கே மாநிலத்தில் உள்ள நிறை குறைகளை நிவர்த்தி செய்ய எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சொந்தங்களும் சிந்தித்து பாருங்கள். ஒரு ஏழை விவசாய குடிமகனை ஆட்சியில் அமரச் செய்தால் நமது மக்களின் துயரங்கள் நீங்கும். எனவே தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணிக்கு அனைவரும் வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆட்சியில் அமர வைக்க உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். உங்கள் கமலேசன், பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி. நன்றி, வணக்கம்.